உற்சாகமாய் சொல்லாமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு சித்தமானால் சபைக்கு என்ன பழக்க வைக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன்னா, துதிகள்லையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறதுக்கு பழக்க வைக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. துதிக்கிறது, ஸ்தோத்திரம் பண்ணுறது, தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது துதி அப்படின்றது இன்னைக்கு நம்ம அதை தான் கவனிக்க போகிறோம். கிறிஸ்தவனுக்கு எது அடிப்படைனா, எப்படி விசுவாசம் ஒரு பக்கம் அவனுடைய அடித்தளமாக இருக்குதோ, துதிக்கிறதும் கிறிஸ்தவனுக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இந்த பழக்கம், இந்த இதில் வளர்ந்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை. பிரைஸ் தி லார்ட். அது நம்முடைய பிரயோஜனத்திற்கு என்று அது. பிரைஸ் தி லார்ட். நாம் அதில் தேர்ச்சி பெறவே இல்லை, தேரலை இன்னும். பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து போயிடுறோம். பிரைஸ் தி லார்ட். ஐயா அடிக்கடி சொல்கிற மாதிரி, முன்னாடி இருக்கிறவங்க நடத்துறதை நிறுத்திட்டா காங்கிரிகேஷன் அமைதியாகிடுச்சு. அப்படி இருக்கக்கூடாது நம்ம. பிரைஸ் தி லார்ட். நாம் எப்படி பழகி இருக்கணும்னா, இங்கே நாங்களும் என்னதான்னா உங்களை நடத்தலை, நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். உங்களை ஆராதனைக்குள்ளே நடத்துறது அப்படின்றது ஆரம்பத்தில், துவக்கத்தில் தான் உங்களுக்கு நாங்கள் சில வார்த்தைகளை சொல்லி கர்த்தர் பட்சமாய் கர்த்தருடைய பிரசனத்துக்கு நேராக உங்களை அப்படி கொண்டு வரோம். ஆனால் அதுக்கு மேலே கர்த்தரை துதிக்கிறதும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதும் உங்கள் காரியம். ஏன் அப்படின்னா, வேதம் தெளிவாக சொல்லுது, கர்த்தரை துதிக்காமல் இருக்கிறவங்க யார் அப்படின்னா, வேதம் என்ன சொல்லுது? பார்த்தீங்களா? நல்ல வசனம் பயங்கரமாக தெரியுது உங்களுக்குலாம். ஆனால் தெரியும், ஆனால் செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, அதை கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்களில் சபைக்கு நாம் அது விசேஷித்த ஆராதனைகளாக அதை நடத்த கர்த்தர் நம்மை நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். முதல் நாள் நாம் என்ன பார்த்தோம்? பிரைஸ் தி லார்ட். இந்த 3 நாள் கூட்டத்தினுடைய தலைப்பு, சாரம்சம் அப்படின்றத என்ன பார்த்தோம்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துங்கள். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துங்கள் அப்படின்றத தியானிச்சோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ நேற்றைய தினத்தில் செய்தி இங்கே வந்து கேட்டவங்களும் சரி, ஆன்லைன் மூலமாக கேட்டவங்களும் சரி, சிறைப்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்களா? விசில் சவுண்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. சரி, அப்ப சிறைப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? சிறைப்படுத்திட்டீங்களா? எத்தனை பேர் நேற்றைய தினத்தில் ஒரு அளவுக்கு மாற்றம் வந்திருக்குதுன்னு சொல்றீங்க? ட்ரை பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். அப்ப நாம கேட்கிற செய்திகள்லாம் நம்முடைய சுய பிரயோஜனத்திற்கு என்று கர்த்தர் நமக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய சமூகத்திலிருந்து கற்றுத்தரார். பிரைஸ் தி லார்ட். அது உங்களுக்கு மாத்திரமல்ல, அடிமைக்கும் கூட பிரயோஜனமாக இருந்து வருகிறது. ஹல்லேலூயா. நேற்றைய தினத்தில் என்னால் ஐயாவுடைய செய்தி கேட்க முடியல. ஆனாலும் நாங்கள் 2 பேரும் உட்கார்ந்து சம்பாஷிக்கும் பொழுது ஐயா சொன்னாங்க, கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி முதல் பகுதியினுடைய செய்தியும் அடுத்த பகுதியினுடைய செய்தியும் ஒரே தொடர்ச்சியாய் கொண்டு வந்தார் என்பதை நாங்கள் அதை சம்பாஷிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். ஹல்லேலூயா. நான் பல அலுவல்களில் இருந்தாலும் கர்த்தர் அதை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது எங்களுக்குள்ள பெரிய சமாதானம். ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தை உங்களுக்கும் கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. அப்ப இந்த உபவாச நாட்களுடைய முக்கிய நோக்கம் என்ன தெரியுங்களா? நாம ஒவ்வொரு பரிசுத்தம் உள்ளவன் என்ன செய்யணும்னு வேதம் சொல்லுதுன்னா, இன்னும் பரிசுத்தமாகணும். அப்ப வருஷந்தோறும் இதை ஒரு கடமையாயோ அல்லது ஒரு சடங்காச்சாரமாயோ அல்லது ஒரு பண்டிகை வழக்கத்தின்படியோ நம்ம செய்யாம, நாம் எப்பேற்பட்ட கிறிஸ்தவர்களாய் ஆகணும் அப்படின்னு நம்ம பிரயாசப்படுறோம்னா, நாம இதை விட பெட்டர் கிறிஸ்டியன், பிகமிங் எ பெட்டர் கிறிஸ்டியன், இன்னும் நல்ல தேறின கிறிஸ்தவர்களாய், அப்படி என்றால் பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததியா இன்னும் பெட்டரா நம்ம மாறத்துக்கு தான் நம்ம பிரயாசப்படுறோம். பிரைஸ் தி லார்ட். இல்லாவிட்டால் கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கும் நமக்கும் வித்தியாசமே இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அவங்களும் அதை செய்கிறாங்க, நாமும் அதை செய்கிறோம்.
அவங்களுக்கும் அதே பழக்க வழக்கங்கள், நமக்கும் அதே பழக்க வழக்கம். அவங்களும் விசேஷ நாட்களில் கர்த்தருடைய அவங்களுடைய தெய்வத்தினுடைய ஆலயத்துக்கு போகிறாங்க, நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரோம். அப்போ என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்றத ஜனங்க உங்கள் மத்தியில் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் வேலைக்கெல்லாம் போகிறீங்க, அல்லது இந்த சமுதாயத்தில் நீங்கள் நல்ல பிரபலமாக போயின்னு வந்துன்னு இருக்கிறீங்க, பிரத்யட்சமாக போய் வரீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த கேள்வி உங்ககிட்ட யாராவது ஒருத்தராச்சும் கேட்டிருந்திருப்பாங்க. அப்படி இல்லாவிட்டால் கூட உங்கள் சொந்தக்காரங்களில் யாராவது ஆச்சும் கேட்டிருந்திருப்பாங்க. கர்த்தரை அறியாத ஜனங்க கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, எதுக்கு ஆலயத்துக்கு போகிறீங்க? எதுக்கு கேட்டிருக்காங்களா? எத்தனை பேர் கேட்டிருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். கேட்டிருக்கிறாங்களா? ஏன் ஆலயத்துக்கு போகிறீங்க கேட்டிருக்காங்களா? அதுக்கு பதில் தெரிஞ்சு போகிறீங்களா, இல்லை அவங்களுக்கு பதில் கொடுத்துருக்குறீங்களா? பதில் கொடுக்க முடிஞ்சுதா உங்களால? ஏன் கொடுக்க முடியலன்னா, நாம் இன்னும் பழைய மனுஷனை நம்ம கலைக்கல, நாம் இன்னும் பழைய சுவாபங்களை விடல, இன்னும் பழைய மனுஷனை அவனுடைய ஜென்ம சுவாபத்தை சரீரத்தை கலைந்து போடல. அதனால நாம இன்னும் எப்படிதான் இருக்கிறோம்னா, அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலையில நம்ம இல்லை. இப்போ பிரைஸ் தி லார்ட். அவங்க இன்னும் எப்படிதான் பாக்குறாங்கன்னா, பழைய அர்வனாவையே பாக்குறாங்க. இன்னும் எப்படிதான் பாக்குறாங்கன்னா, பழைய பெப்பையாலேயே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் எப்படி பாக்குறாங்கன்னா, பழைய தியோடரையே பாக்குறாங்க, பழைய ஆலிசியே பாக்குறாங்க. அப்ப புது மனுஷன், புது சிருஷ்டி, புது பிறவி அப்படின்றது கிறிஸ்தவங்களுக்குள்ள இல்லாம போயிடுதுல. அப்ப இப்படிப்பட்ட ஆராதனைகளை கர்த்தர் நமக்கு எதுக்கு ஒழுங்குபடுத்துறார் அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி ஆகிலும் தம் மண்டையில சேர்த்து கொள்ளுகிறதற்கு அவர் விருப்பமா இருக்கிறார். அவர் இருக்கிற பரிசுத்தத்துல நாமும் பங்குள்ளவர்களாய் மாறும்படி நம்மை அதற்கென்றே அழைக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படிதான் இந்த வருஷத்தினுடைய இந்த 3 நாள் உபவாச கூடுகையும் கூட. அப்ப வேதம், நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை சிறைப்படுத்துங்கள். எதுக்கு சிறைப்படுத்தணும் அப்படின்னா, கீழ்ப்படுகிறதற்கு சிறைப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்ப நம்முடைய பிள்ளைகள் நமக்கு செவி சாய்க்கல, நாம் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியில அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? கோவப்படுறீங்களா? அதை மீறி எதுவும் செய்தது இல்லைல்ல? அடிப்பீங்களா? நம்புற மாதிரி எதனா சொல்லுங்க. நீங்க அடிக்கிறீங்கன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்ப இருக்கிற சந்ததிய நீங்க அடிச்சீங்கன்னா நான் பெரிய ஆச்சரியமா, இன்னும் கொஞ்சம் காலம் போச்சுன்னா அடினா என்னதுன்னு கேட்பான். அது பெற்றோர் அடிக்கிற அடினா என்னன்னு கேட்பான் போல. பிரைஸ் தி லார்ட். அப்படி இருக்குது இன்றைக்கு. எங்க அப்பா விட்டது 3 அறை தான். அது இன்னைக்கு ஞாபகம் இருக்குது. என்னுடைய 33 வயசுல இந்த 3 அடி தான் நான் வாங்கியிருப்பேன். சின்னதுல இருந்து நான் வாங்கினது கிடையாது. அப்ப அந்த 3 அடியும், ஒருவேளை இது என்ன பாஸ்டர் இப்படி சொல்றாரு, இந்த அடி இப்போ நான் சொல்லனா, நான் எதுக்கு இதை ஆதாரமா நான் காட்டுறேன்னா, வேதம் தெளிவா சொல்லுது, பிள்ளைய என்ன செய்யுங்க. நான் இப்ப உயிரோட தானே இருக்கிறேன், வசனமும் அப்படித்தானே சொல்லுது. ஆனா இன்னைக்கு என்ன சமுதாயம் சொல்லி கொடுத்துருக்குதுன்னா, யார் அடிக்கக்கூடாது? பிள்ளைங்களை அடிக்கக்கூடாது. டீச்சர் இல்ல, பெற்றோரே அடிக்கக்கூடாது. என்ன? ஆனா வேதம் எனக்கு அப்படி சொல்லி தரலையே. பிரைஸ் தி லார்ட். பிள்ளையாண்டான நடத்த வேண்டிய வழியில நடத்து. அப்ப அவன் என்ன செய்வான்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தங்களுடைய நிலை தவறி போறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? கண்டிப்பில்லாத சூழ்நிலை. ஹல்லேலூயா. அப்போ உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். உங்க பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படியலைன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னு நீங்க அடிப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நீங்க சிந்திச்சு பாருங்க, உங்க பிள்ளைங்களுக்கு அவங்க கீழ்ப்படியல அப்படின்னா நீங்க சில வேளைகள்ல அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாம போவீங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை கொடுக்காம அவங்களை தடுப்பீங்க. நீ இதை செய்யல, அதனால இதை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்றது என்ன அர்த்தம்? அப்ப சிறைச்சாலையில எல்லாம் கிடைச்சிருமா? சிறைப்படுத்துற இடத்துல எல்லாமே இருக்குமா? ஒரு ஜெயிலுக்குள்ள போட்டா எல்லாவற்றும், எல்லா ஆக்சஸும் அங்க கிடைக்குதா? கிடைக்காது. அப்ப நீங்க ஒரு பிள்ளை உங்களுக்கு கீழ்ப்படியலைன்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய, அதுக்கு தேவையான அல்லது அது விரும்புகிற காரியத்தை கொடுக்காம நீங்க என்ன செய்றீங்கன்னா சிறைப்படுத்துறீங்க. அப்ப அது போல வேதம் இன்றைக்கு நமக்கு என்ன கற்று தருதுன்னா, நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய கூடாதபடிக்கு உங்க சிந்தைகள், உங்களுடைய சரீரம், உங்களுடைய மாம்சம்,
உங்களுடைய சரீரத்தின் அவயவங்கள் கீழ்ப்படியாம போகும் பொழுது அதுக்கு எது தேவையோ அதை கொடுக்காம நீங்க நிறுத்தி பாருங்க, அதை சிறைப்படுத்தி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா அது கீழ்ப்படியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன செய்யணும்னா உங்க சரீரங்களை, உங்களுடைய அவயவங்களை கர்த்தருக்கு கீழ்ப்படிய பண்ணுகிறதற்கு நீங்க என்ன செய்யணும்னா சிறைப்படுத்துகிறவர்களாய் நீங்க மாறணும்னு சொல்ற. அப்ப அதுதான் நேத்து நாம தியானிக்கும் பொழுதே சொன்னேன். இன்னைக்கு என்னென்ன ஃபாஸ்டிங்லாம் வந்துருச்சு? டெக்னாலஜி ஃபாஸ்டிங் வந்துருச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆரம்ப நாட்கள்ல ஒரு மனுஷன் அல்லது யாரோ ஒரு துறவி ஆனாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தங்கள் சரீரங்களை ஒடுக்கணும் அப்படின்னா, அது கீழ்ப்படியாம பல காரியங்கள்ல அலப்புண்டு அப்படி திரியுது அப்படின்னா, தங்கள் சிந்தைகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா உடனே என்ன செய்வாங்க? வழக்கமான பாஷையில சொன்னா என்ன செய்வாங்க? விரதம் எடுப்பாங்க. அப்ப அந்த விரதத்தினால அதை பசி போட விட்டீங்கன்னா அது என்ன செய்யும்னா, அது ஆட்டோமேட்டிக்கா முதல் ஒரு 2 நாள் என்ன செய்யும்? அப்படியே தவிக்கும், அதை அடையணும்ட்டு. 3வது நாள் என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதைத்தான் இன்றைக்கு பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் என்ன செய்யணும்னா கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதற்கு, கிறிஸ்துவின் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்கு, கிறிஸ்துவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதற்கு உங்கள் அவயவங்களை, உங்கள் சரீரத்தை நீங்க என்ன பண்ணுங்கன்னா சிறைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்படி சிறைப்படுத்துகிறதற்கு நேற்றைய தினத்தில் ஒரு காரியம் நாம் பார்த்தோம். அதை எப்படி சிறைப்படுத்தணும் அப்படின்றத நேற்றைய தினத்தில் முதல் காரியம் பார்த்தோம். அது என்னன்னா 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றது அல்ல. அப்படின்னா இப்ப நான் சிறைப்படுத்தணும்னா வெளியரங்கமா நான் ஏதாவது பிரயாசப்பட்டு, வெளியரங்கமா நான் இந்த காரியம்லாம் செய்து நான் என் சரீரத்தை, என் அவயவங்களை சிறைப்படுத்தணும், அது கட்டுக்குள்ள கொண்டு வரணும், கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா அது கூடாத காரியம். ஏன் கூடாத காரியம் அப்படின்னு சவுல் சொல்றாருன்னா, அவரு தெளிவா சொல்றாரு, நீங்க போராடுகிற உங்கள் சரீரம் அல்லது உங்களுடைய போராட்டம் அது எப்படிப்பட்டது அல்லனா மாம்சத்தோடையும் ரத்தத்தோடையும் இல்லை, துரைத்தனங்களோடும் ஆவிகளோடும் இருக்கிறதுனால நீங்க அதை எப்படிதான் மேற்கொள்ள முடியும்னா உங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு செய்யுங்கன்றார். அப்ப தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்க தரிக்கணும் அப்படின்னா நீங்க 6 காரியத்தை மாட்டி இருக்கணும். அந்த 6 காரியம் என்னது? சத்தியம் என்னும் கச்சை அறையில கட்டி இருக்கணும், நீதி என்னும் மார்க்கவசத்தை உங்க நெஞ்சில மாட்டி இருக்கணும், சமாதானத்தின் செய்தி பாதரட்சையை தொடுத்தவர்களாயும், விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக் கொண்டு, ரட்சண்யம் என்னும் தலை சீரா உங்க தலையில மாட்டி, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை உங்க கைகளில் பிடித்து கொண்டு நீங்க என்ன செய்யணும் தெரியுங்களா? உங்கள் அவயவங்களை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய பண்ணும்படி அதை சிறைபிடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு அக்யூஸ்ட பிடிக்க போறாங்க அப்படின்னா ஒரு போலீஸ் என்னெல்லாம் செய்வாங்க? ஒரு பெரிய தீவிரவாதியை பிடிக்கணும், ஒரு பெரிய பிளான் போட்டாச்சு. பிரைஸ் தி லார்ட். அதை பிடிக்கிறதுக்கு ரொம்ப தீவிரமா திட்டம் பண்ணிட்டாங்க. இப்ப பெரிய போரே நடந்துகிட்டு இருக்குது, கரெக்டுங்களா? அப்ப அதனுடைய தலைவரை பிடிக்கிறதற்கு அல்லது அவரை கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு அவங்க செய்கிற கிரியைகளை செய்யக்கூடாதபடிக்கு அல்லது சொல்லியும் அவங்க நிறுத்தல அப்படின்னா அவங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு அவனுக்கு என்ன செய்தான்? நியூஸ் எல்லாம் பார்க்க மாட்டீங்களா? செய்தி கேட்டது இல்லையா? அமெரிக்கா முதல் வார்னிங் கொடுத்தானா இல்லை நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம் அப்படின்னோடனே அடுத்து என்ன செய்தான்? நான் தாக்குதல் நடத்துவேன்னு சொன்னான். அப்போ தாக்குதல் நடத்தும் பொழுது முதல்ல ஏவுகணை அது இதுன்ட்டு பயன்படுத்தினான். அதுக்கப்புறம் என்ன செய்தான்? அப்பயும் அடங்குற மாதிரி தெரில அப்படின்னோடனே அடுத்து என்ன செய்தான்? மறுபடியும் ட்ரோன்ஸ் அனுப்பினான். அப்போ இவன் என்ன செய்கிறான்னா
ஒரு மனுஷன் தான் ஒரு தேசத்தினுடைய தலைவன் அல்லது அந்த தேசமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரல அப்படின்னா உடனே அவன் என்ன செய்யறான்னா போர் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போய் அந்த தேசத்தை தாக்கி அதை முற்றிலுமாய் தகர்த்து போட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரான். அதனுடைய தளவாடங்கள் எல்லாம் தகர்த்து அப்புறம்தான் அது என்ன எதுக்குள்ள கொண்டு வரானா. ஆனாலும் முடியுதான்னா இன்னும் என்ன செய்யுதுன்னா அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்குது. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா இவங்க போர் தொடுக்கிறாங்க, அவங்களும் மறுபடியும் போர் தொடுக்கிறாங்க. கட்டுப்பாட்டுக்குள்ள யாராவது விட்டு கொடுத்து அமைதிக்குள்ள வந்தாதான் இப்ப அது கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். இல்ல ரெண்டுமே போர் செய்துட்டு இருக்குது. அப்படிதான் உங்க மாம்சம் உங்க ஆவிக்கு விரோதமா மாறி மாறி போர் செய்துட்டு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த அதை சிறைப்பிடித்து அதை கீழ்ப்படிய பண்ணோம்னா நீங்க முதல் எதை தெரியுமா தரிக்கணும்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிக்கணும். ஏன்னா நீங்க மாம்சத்தோடைய ரத்தத்தோடையும் போர் செய்திருந்தா நீங்க இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை செய்யலாம் அதை பண்ணலாம் எவ்வளவு பிரயாசப்பட்டோம் அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியலனா உங்களால செய்ய முடிஞ்ச ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் அதை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாகணும். அப்பதான் அதை சிறைப்பிடிக்க முடியும். அதற்கு ஆதாரமா தான் நேற்றைய தினத்துல நாம் பார்த்தோம். 2 மனுஷரை பார்த்தோம். கோலியாத் என்பவனை பார்த்தோம், இன்னொன்னு தாவீதை பார்த்தோம். அவனை எதிர்த்த தாவீதையும் பார்த்தோம். ஒரு மனுஷன் அவன் சரீரத்துல இந்த உலகத்துக்கு ஏற்றவனமான சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சிருந்தான். அந்த சர்வாயுத வர்க்கத்தை அவன் தரிச்சிருந்தோம் அவனால என்ன பிரயாசப்பட்டோம் அவனால ஒன்றும் செய்ய முடியல. அவன் எத்தனை அடி தெரியுங்களா? எத்தனை அடி? 6 முழம் 1 ஜான் பார்த்தோமா? அது பழைய ஸ்கிரால்ஸ் படி அதை ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது நேற்றைய தினத்திலே அது உங்களுக்கு காண்பித்து கொடுக்கணும்னு நான் விரும்பினேன். ஆனால் நேற்றைய தினத்தில் மறுபடியும் அதை உறுதி செய்து 2 விதமா இருக்குது. ஸ்கிரால்ஸ், பழைய ஸ்கிரால்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸ்கிரால்ஸ்னா இந்த சுவடுகள்லாம் இருக்குதுல்ல, அதுல இருந்து எடுத்த ஆதாரத்தின்படி பார்த்தீங்கன்னா அவனுடைய உயரம் 9 அடி ஒரு சில அகலம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. 9 அடி ஒரு மனுஷன், 9 அடி 9 அகலம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் சிவந்த சமுத்திரத்தை அந்த அதை சார்ந்த இடங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட சுவடுகள்ல இருந்து எடுத்து பார்க்கும் பொழுது அதன் அடிப்படையில பார்த்தா அவன் 6 அடி 9 அகலம்னு சொல்றாங்க. பிரைஸ் தி லார்ட். எப்படி பார்த்தாலும் சராசரியான மனுஷனை விட அவன் என்னவா இருக்கிறான்? உயர்ந்த ஒரு பெரிய திடகாத்திரமான ஜைஜாண்டிக் ஃபிகர். அவன் ரொம்ப உயர்ந்த மனிதனா இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அப்ப அவன் போட்டிருந்த அந்த மேல இருந்த அவனுடைய போர் ஆயுதத்துல அவனுடைய மார்க்கவசம் குறிச்சு வேதம் சொல்லுது. எவ்வளவு சேக்கல் எடை உள்ளது? 5000 சேக்கல். 5000 சேக்கல் அப்படின்றத நம்முடைய கிலோ கணக்கில் பார்த்தா 52 கிலோவாம். ஒரு சாதாரண மனுஷன் 9 அடி இருக்கிற ஒரு மனுஷன் மேல எவ்வளவு கனத்தை சுமக்கிறான் அப்படின்னா 52 கிலோ எடையுள்ள கவசத்தை தான் மேல போட்டுட்டு சுமக்கிறான். 52 கிலோ நம்ம கையில இருந்து இப்படி தூக்கும் பொழுதே நமக்கு சிரமமா இருக்கும். மேல போடுற கவசம் இப்படி தலைமாட்டு வழியா அப்படி நுழைச்சி இங்க தங்க தோள் பட்டையில தாங்கிட்டு இருக்கும் அது. அப்ப அந்த 52 கிலோவை தூக்கிட்டு ஒரு மனுஷன் போருக்கு போய் நிக்கிறான் அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனா அவனை எதிர்க்கிற தாவீதுக்கோ அந்த எந்த போராயுதத்திலையும் அபியாசம் இல்லை. He has never tested it nor he has practiced it. Hallelujah. ஈவன் அவங்க சகோதரர்கள் அவன் வீட்டிலேயே அந்த படையில வேலை செய்யறவங்களா இருக்கிறாங்க, போருக்கு போயிட்டு வரக்கூடிய படை வீரர்களா இருந்தும் கூட 3 அண்ணன்மார்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனாலும் தாவீது என்ன செய்யலன்னா ஒரு நாள் அது தொட்டு கூட பார்க்கல. அவனுக்கு அதுல பழக்கம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அதனால அவனுக்கு பழக்கம் இருந்தது ஒரே ஒன்றுதான், அது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவனா இன்றைக்கு எதுக்கு போய் நிக்கிறானா? தன்னை எதிர்த்து நிற்கிற, தன்னை கீழ்ப்படுத்த பார்க்கிற அந்த எதிரியினுடைய தந்திரங்களை ஒரே ஒரு அடியில அடிச்சு வீழ்த்திட்டான். அப்ப இன்றைக்கு நமக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத பிசாசுகளையும் அதனுடைய கிரியைகளையும், ஏன் நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளையும் நம்ம மேற்கொள்ளணும்னா நம்ம எதை தரிச்சிருக்கணும்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை மாட்டிட்டு ஒரு கூழாங்கல் போதும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. அந்த எதிரியை ஜெயிக்கிறதுக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்படி
நீங்க செய்தீங்கன்னா இன்றைக்கு உங்கள் சிந்தைகளை, உங்கள் எண்ணங்களை, உங்களை எதிர்த்து நிற்கிற என்ன பிசாசின் தந்திரங்களையும் உங்களால் என்ன செய்ய முடியும்னா சிறைப்படுத்த முடியும். அதை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய பண்ணும்படி அதை சிறைப்படுத்த முடியும். இன்றைக்கு நாம தியானிக்க போறோம். இந்த 2வது நாளின் தலைப்புல நாம் தியானிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றதாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 2வது நாளின் செய்தியின் தலைப்பு அரண்களை நிர்மூலமாக்கும் தேவ பலன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு அரண்களை நிர்மூலமாக்கும் தேவ பலன். ஹல்லேலூயா. Divine power that destruct fortresses. Divine power that destruct fortresses or stronghold அப்படின்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. அரண்களை நிர்மூலமாக்கும் தேவ பலன். ஹல்லேலூயா. முதல் காரியம் இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். அரண்கள் என்றால் என்ன? What does it mean by fortress? அரண்கள் என்றால் என்ன? Praise the Lord. What does it mean by fortress? இந்த ஆக்கியோன் ரொம்ப தெளிவா சொல்றாரு. நாங்க எங்களுடைய ஆயுதங்கள், எங்களுடைய போர் ஆயுதங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளதாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். இப்ப ஃபோர்ட்ரஸ் அரண் அப்படின்னா என்ன சொல்ல முடியும்? என்ன அர்த்தம் தெரியுங்களா? அரண் என்ன தெரியுங்களா? பாதுகாப்பு. வேற வேற என்ன சொல்ல முடியும்? அரண் அப்படின்னு சொன்னா ரொம்ப பாதுகாப்பான, நல்ல திடமுள்ள, பலமுள்ள ஒரு இடம். நம்முடைய பாஷையில எளிமையா சொல்லணும்னா ஒரு கோட்டை. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேசத்திலையும் ஒரு கோட்டை இருக்குது. என்ன கோட்டை? செங்கோட்டையா? செஞ்சி கோட்டையா? அது என்ன சொல்வீங்க? டெல்லியில இருக்குது செங்கோட்டை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப அது நம்முடைய தலைநகர்ல இருக்குது. அதை போய் நிறைய பேர் பார்த்து இருந்திருப்பீங்க. அதனுடைய கோட்டையினுடைய வாசல்கள் அல்லது அதனுடைய சுற்று செவரே எப்படி இருக்கும்னா பல அடி உயரம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பல அடி உயரம் இருக்கும் பொழுது, சரி, நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே ஒரு கோட்டை இருக்குது. என்ன கோட்டை? ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ். இப்ப அது என்னவா இருக்குது? தலைமை செயலகமா இருக்குது. எத்தனை பேர் போய் பார்த்துருக்கிறீங்க? போயிருக்கிறீங்களா? போயிருக்கிறீங்களா? எல்லாரும் போயிருப்போம். கதவு பார்த்துருக்கிறீங்களா? அதெல்லாம் பார்க்கணும். போனீங்கன்னா தயவு செய்து நின்று அது உள்ள யார் வரா போறான்லாம் பார்க்காதீங்க. அதுதான் இப்போ எல்லாரும் பார்த்துன்னு இருக்கிறாங்க. இப்போ அது நம்மளுக்கு வேண்டாம். நீங்க போய் என்ன செய்யுங்கன்னா அதனுடைய தாழ்பால்களை, அதனுடைய கதவுகளை போய் பாருங்க. ஒவ்வொன்றும் ஒரு மனுஷன் அளவுக்கு இருக்குது. கனம் சொல்றேன். அதனுடைய அகலம் நாம போய் பக்கத்துல நின்னா அவ்வளவு கனம் இருக்கும். அதை விட அதிகமாக கூட இருக்கும். அதுல இருக்கிற அந்த இரும்பு அச்சாணிகள்லாம் எப்படி இருக்கும்னா நம்முடைய கை போதாது, 2 கை பத்தாது, அவ்வளோ பெருசு பெருசா இருக்கும். அப்போ ஒரு கோட்டை அல்லது ஒரு ஃபோர்ட்ரஸ், ஒரு அரண், பிரைஸ் தி லார்ட், கட்டப்பட்டிருக்குது அப்படின்னா அது எதுக்காகனா எதிரினுடைய தாக்குதலில் இருந்து அந்த தேசத்தினுடைய பட்டணத்தினுடைய ராஜா காப்பாற்றப்படணும். அதை மீறி வேற எந்த காரியமும் உள்ள வந்துடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ அது எவ்வளவு பலமுள்ளதா இருக்கணும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு கல்லும் எவ்வளவு கனமுள்ளதா இருக்கும்ன்றத, எவ்வளவு எடை உள்ளதா இருக்கும்ன்றத யோசிச்சு பாருங்க. இங்க இந்த ஆக்கியோன் சொல்றாரு, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றதா இராம என்னவா இருக்குதுன்னா அரண்களை என்ன செய்யுமா? என்ன செய்யுமா? தகர்க்கும்னு சொல்ல. தகர்க்கிறதுனா என்னது? அப்படி தள்ளி விடுறது தான் தகர்க்கிறது. இப்ப தகர்த்ததை என்ன செய்திட முடியும்? மறுபடியும் அந்த இடத்துலயே
இப்ப நிர்மூலமாக்குனா என்ன அர்த்தம்? அது பொடி பொடியா தூள் தூளா ஆக்குறது. ஆனா பொடி பொடியா தூள் தூளா ஆக்கணும்னா பெரிய பெரிய பீரங்கி, பெரிய பெரிய ஆயுதங்கள் வந்தாதான் இதை செய்ய முடியும். இந்த ஆக்கியோன் சொல்றாரு, எங்களுடைய போராயுதம் மாம்சத்துக்கு ஏற்றதா இல்லைன்னா அப்ப எப்படி அது முடியும் அப்படின்றதுதான் கேள்வி. அப்ப இந்த வேதத்துல இப்படி நாம் எப்படிப்பட்ட ஒரு பலமான ஒரு கோட்டையை நாம் எப்படி தகர்க்க போறோம்? இவர் சொல்றபடி அது தேவ பலன்ல உண்டாயிருந்தா எப்படி அதை நிர்மூலமாக்க முடியும், ஒன்றுமில்லாம ஆக்க முடியும் அப்படின்றத இன்னைக்கு நாம் தியானிக்க போறோம். முதல் காரியம், இந்த அரண்கள் எப்படி இருக்குது? இந்த தேவ பலத்தினால நிர்மூலமாக்கப்பட வேண்டிய அரண்கள் வேதத்தின் அடிப்படையில் எப்படி எல்லாம் இருந்திருக்குது அப்படின்றத கவனிக்கலாம். வாசிங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை வாசிங்க. பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு இப்போ மேல முதல் வசனத்துல பார்த்தது பெலிஸ்தரும் அந்த தேசத்தினுடைய யுத்த வீரர்களும் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து இந்த பக்கம் சொல்றாங்க 2வது வசனம், சவுலும் இருந்தது. வீரன் நிற்பான். Praise the Lord. Hallelujah. அப்ப வேதம் ரொம்ப தெளிவா நமக்கு வரலாறு காமிச்சு கொடுக்குது. இது கதை அல்ல, இது நிஜத்துல நடந்த ஒரு சம்பவம். அதை வேதம் நமக்கு தெளிவா காமிச்சு கொடுக்குது. வெறும் பெலிஸ்தியர்ல இருந்து ஒரு மனுஷன் மாத்திரம் வந்து நிக்கல, 2 தேசம் 2 பட்டணம் அதனுடைய ராஜாக்கள் இப்ப தயாராகி ஒரு மலை கிட்ட வந்து நிக்கிறாங்க. நடுவுல என்ன இருக்குது? பள்ளத்தாக்கு இருக்குது. இப்ப 2 சைடு ஆயத்தமா இருக்கிறாங்க. 2 பக்கமும் 2 தேசத்தினுடைய ராஜாக்களும் படை வீரர்களும் ஆயத்தமா இருக்கிறாங்க. இது வரலாறு. அப்ப பெலிஸ்தரும் தயாரா இருக்கிறாங்க, இஸ்ரவேலரும் தயாரா இருக்கிறாங்க. ஆனா வேதம் 4வது வசனத்துல ஒரு காரியத்தை தெளிவா விளக்கமா சொல்லுது. அப்பொழுது 2 தேசத்து ராஜாக்களும் கூடி இருக்கிறாங்க, 2 தேசத்தினுடைய படை வீரர்களும் கூடி இருக்கிறாங்க. ஆனா பள்ளத்தாக்குல வந்து ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் என்ன செய்யறானா, இறங்கி வந்து, அப்பொழுது காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கூட்டத்தாரும் ரெடியா இருக்கிறாங்க. எதுக்குன்னா யுத்தம் பண்றதுக்கு. ஆனா எல்லாரும் நேரடியா வந்து நேர்முகமா நின்று ஒருத்தர் தாக்கிக்கல, அடிச்சுக்கல, அல்லது வில்லையில அம்புயில எதுவுமே செய்யல. இதுக்கு பதிலா நேர்மாறா வேற ஒரு காரியம் நடக்குது. என்ன காரியம் நடக்குதுன்னா, ஒரு மனுஷன் மாத்திரம் வந்து தினமும் நடுவுல பாளையத்துல வந்து நின்று நிக்கிறான். இப்ப அவன் ஒருத்ததான் நிக்கிறாங்க. இது வரலாறு. தெரிஞ்சிருச்சா? கிளியர் ஆயிடுச்சுங்களா? சரி, இப்ப வாசிங்க 17ஆம் அதிகாரத்தினுடைய 8-10 வசனங்களை வாசிங்க. இப்ப அவன் வந்து நிக்கிறான்னு சொல்லியாச்சு. இப்ப ஒரு தெளிவு வந்துருச்சு. ஒரே ஆள் தான் வரான். இப்ப அவன் வந்து நின்று செய்யற காரியத்தை கவனிங்க. பார்த்து சத்தமிட்டு வருவான். கேட்டு கலங்கி Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த பாளையத்தில் இறங்கி வந்து
சத்தம் விடுகிற ஒரே ஒரு மனுஷனுடைய சத்தம் என்ன தெரியுங்களா? அவனுடைய மிரட்டல் என்ன தெரியுங்களா? நான் ஒருத்தன் இவ்வளவு பெரிய பெலிஸ்தர் கூட்டத்திலிருந்து நான் ஒருத்தன் வந்து நிக்கிறேன், நீங்க இவ்வளவு பேர் இஸ்ரவேலர் இருக்கிறீங்களே, உங்கள தைரியம் உள்ள ஒருவனை என்கிட்ட அனுப்புங்க அப்படின்றாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒருவனை என்கிட்ட அனுப்புங்க, அவனை நான் கொன்று ஜெயித்தா நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க என்ன செய்யணும்? நீங்க எங்களுக்கு வேலைக்காரனா இல்ல, நாங்க உங்களுக்கு வேலைக்காரனா இருப்போம். பிரைஸ் தி லார்ட். அப்ப இப்படி எல்லாம் அவங்கள பயமுறுத்தி காண்பிச்ச பிறகு 11 வசனம் தெளிவா சொல்லுது, சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டாங்களாம். உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? இப்ப வாசிங்க 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்றபோது, யார் தெரியுமா? தெளிவா வாசிங்க, யார் அது வந்து நின்றது? சவுல் வந்து நிக்கிறாங்க, சவுலை பிடிச்சுன்னு வராங்க. ஏன்னா அவருக்கு தான் இப்ப தீர்க்க தரிசனம் வந்திருக்குது. முதல் ராஜா, இஸ்ரவேல் நடுவுல முதல் ராஜாவை தேர்ந்தெடுக்கும்படி சாமுவேலுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்த பிறகு இவர் ஓடி போய் தளவாடங்கள்ல போய் ஒழிஞ்சுக்கிட்டாரு. இப்ப அவனை பிடிச்சுன்னு வாங்க கூப்பிட்டு வந்து நின்னா, இப்ப வேதம் சொல்லுது 23ல, அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்ற போது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரமுள்ளவனாயிருந்தான். யார் தெரியுங்களா? யாரு? சவுலா. இப்ப 17-11 வாசிங்க. அவ்வளவு வேகமா வாசிங்கன்னா புரியாது. சவுலும், யார் இந்த சவுலு? அவரை கூட்டின்னு வந்து இஸ்ரவேலர் நடுவுல நிக்க விட்டா எல்லாரும் யார் கீழே இருப்பாங்கன்னா சவுளுடைய தோள்பட்டை கீழே தான் இருப்பாங்க. அவ்வளோ உயரம் உள்ளவன் யாருன்னா சவுல். அவருடைய உயரத்தை குறிப்பிடல, எவ்வளவு உயரம்ன்றது குறிப்பிடல. ஆனா அடையாளம் காமிச்சிருக்கிறாங்க. சவுல் சாதாரணமாகவே இஸ்ரவேலர் மத்தியில வந்து நின்னா அவன் தோள்பட்டைக்கு கீழே தான் எல்லாருமே இருப்பாங்கன்னா அப்ப எவ்வளவு உயரமா இருந்திருப்பான். வேதம் தெளிவா சொல்லுது, 6 முழம் 1 ஜான் இருக்கிற மனுஷன் நடுவே வந்து நின்று இஸ்ரவேலருக்கு சவால் விடும் பொழுது வேதம் சொல்லுது, சவுலும் இஸ்ரவேலரும் என்ன செய்தாங்கன்னா அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டாங்க. கர்த்தரே தெரிந்து கொண்ட பாத்திரமாகிய சவுலா இருந்தா கூட அவனை எதிர்க்கிற பெலிஸ்தன் அவன் எதிர்க்க வந்து நின்று அவனை பயமுறுத்தும் பொழுது, அவனை திகழடைய செய்யும் பொழுது அவன் என்ன செய்யறான்னா கலங்கி நிக்கிறான், பயந்து நிக்கிறான். கர்த்தரே தெரிந்து கொண்ட சவுலா இருந்தாலும் இஸ்ரவேல் நடுவுல இருக்கிற எல்லாரும் மத்தியிலையும் இவன் தான் உயரமானவன், நல்ல தேறினவனா இருந்தாலும் கூட எதிரியினுடைய தாக்குதலையும் எதிரினுடைய சவால் குரலையும் கேட்கும் பொழுது அவனும் என்ன செய்யறான் தெரியுங்களா? அரண்டு போய் நிக்கிறான். அவனால எதிர்த்து நிக்கவே முடியல. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆனாலும் உங்களுக்கு எதிர்ப்புகளும் போராட்டங்களும் உங்களுடைய பாவ இச்சைகளும் உங்களை கண்டிப்பா உங்களை என்ன செய்யும்னா உங்களை பார்த்து சவால் விட்டு உங்களை எதிர்த்து நிற்கும். நீங்க பெரிய ஆளா இருந்தா கூட, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருந்தாலும் கூட நீங்க என்னதான் செய்வீங்கன்னா என்ன செய்வீங்க? இப்ப இது என்னது தெரியுங்களா? இதுதான் முதல் அரண். ஏன் தெரியுமா? நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். ஆனா அது எப்படி இருக்கு தெரியுங்களா? அந்த சவால் எப்படி இருக்குது தெரியுங்களா? அது உங்களை விட பலமுள்ளதா இருக்கிறதுனால அதுதான் உங்கள் அரண், அதுதான் உங்களை எதிர்த்து நிற்கிற கோட்டை. இப்ப அதை பார்த்த உடனே எப்பாடி எவ்வளவு பெருசு இருக்குது, இதை எப்படி நிர்மூலமாக்குகிறது அப்படின்றது உங்களுக்குள்ள பயம் வந்துடும்.
இஸ்ரவேலர் நடுவுல இருக்கிற எல்லா ஜனத்தின் மத்தியிலும் இவன் தான் உயரமான ஆளா இருந்தாலும் கூட கோலியாத்தை பார்த்து அவனுடைய அரணை பார்த்த உடனே, அவன் விடுற சவாலை பார்த்த உடனே சவுலுக்கு என்ன வருதுன்னா பயம் வருது. ஹல்லேலூயா. இப்ப சவுலுக்கு யாரு அரணா இருக்கிறா தெரியுமா? அரண்னா கோட்டைனா பாதுகாப்பு இல்லை. இப்ப அவனை எதிர்த்து நிற்கிற கோட்டையா பலமுள்ள ஆளா நிற்கிற அரணா யாரா இருக்கிறானா? இப்ப கோலியாத் வந்து அவனை மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா இருந்தும் கூட உங்களை போட்டு மிரட்டி உருட்டி வைத்திருக்கிற உங்கள் பாவத்தின் காரியங்கள், உங்கள் இச்சைக்குரிய காரியங்கள், உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய சுகவீனங்கள், உங்களுடைய போராட்டங்கள், உங்க கடன் பிரச்சனை, உங்க எதிரியான பிசாசனுடைய தந்திரங்கள், இதெல்லாம் வந்து உங்க முன்னாடி நிற்கும் பொழுது நீங்க எவ்வளவு பெரிய ஜெப வீரனா இருந்தாலும் நீங்க என்னவா இப்ப செய்றீங்க தெரியுங்களா? என்ன பண்றீங்க? கலங்கி போய் நிக்கிறீங்க. இப்ப ஏன்னா உங்க முன்னாடி நிக்கிற அரண் உங்களுக்கு எப்படி தெரியுது தெரியுமா? அது 6 முழம் 1 ஜான் உயரம் இருக்குது பிரதர். அது எவ்வளோ பெருசு தெரியுங்களா? அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? பயமா இருக்குதா? இப்ப அடுத்தது கவனிங்க. இது ஒரு அரண் பாத்தீங்களா? இப்ப பிரைஸ் தி லார்ட். இப்ப வாசிங்க அதே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்க. 1 சாமுவேல். இப்ப அடுத்த அரண் எப்படி இருக்குது கவனிங்க. 1 சாமுவேல் 6-7. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். இப்ப 7வது வசனத்தை நீங்க சரியா கவனிக்கணும். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்துல இது என்ன காரியம்? இது என்னங்க? இவளுக்கு பிள்ளை இல்லைன்னு தெரியும். பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு இப்ப அதுதான் வீக்னஸ். என்னது? அதுதான் பலவீனம். இந்த பலவீனத்தை என்ன செய்யறானா தினைக்கும் சுட்டி காட்டினா அப்படின்னு வேதம் போடவே இல்லை. 7ஆம் வசனம் ஆரம்பிக்கும் பொழுது தெளிவா சொல்லுது, அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில். கிளம்பும் போதுதான் நீ என்ன பண்ற? என்ன கிளம்பும் போதுதான் என்ன பண்ற? இல்லையா? அவங்க நல்லா ஃப்ரீயா வந்துடுறீங்க போலியா நீங்களா? அதான் உங்களுக்கு தெரியல. உங்க அரண் எதுன்ட்டு உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் காமிச்சு கொடுக்குறாரு. கவனிங்க. இன்னைக்கு உங்க அரண்ல வெளியே தெரிஞ்சிடும் எதெல்லாம் அரண்னே தெரியாம வச்சுன்னு இருக்கிறீங்க. இங்க அண்ணாளுக்கு அரண் எது தெரியுமா? தினைக்கு இவ வந்து 1 வருஷம் 2 வருஷமா இல்ல பல வருஷமா இப்படி பிள்ளை இல்லாம இருக்கிறா. இப்ப அவ சக்காலத்து என்ன பண்றானா கரெக்டா ஒவ்வொரு வருஷமா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்துல போகும்பொழுது ஆரம்பிக்கிறான். இப்ப வேதம் சொல்லுது, அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நடக்குது? இங்கே இந்த சம்பவம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்தெந்த சம்பவம் நீங்க ஆலயத்துக்கு போகும் பொழுது, கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்துல போய் உட்காரும் பொழுது, எப்பெல்லாம் கர்த்தரிடத்துல சேரணும்னு நினைக்கிறீங்களோ, இப்ப இந்த 3 நாள் உபவாச கூடுகைக்கு வரணும்னு நினைக்கும் பொழுதுதான் போகும் சமயத்துல பிசாசு உங்க முன்னாடி ஒரு அரணை போடுறான். அந்த அரண் போட்ட உடனே நீங்களும் என்ன ஆயிடுறீங்க தெரியுங்களா? வேதம் தெளிவா சொல்லுது, அவளை மனமடி வாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். உடனே என்ன ஆயிடுறீங்க? அரணை பார்த்த உடனே என்ன ஆயிடுது? உடனே சோர்ந்து உட்காந்து ஓன்னு அழுவது. உடனே சாப்பிட்றதே கிடையாது, சாப்பாட்டை நிறுத்திடுறது. எப்போ? ஆலயத்திற்கு போகும் சமயத்துல, கர்த்தரை தேடணும்னு நினைக்கிற சமயத்துல, கர்த்தரிடத்துல சேரணும்னு நினைக்கிற சமயத்துல அவன் இப்படித்தான் அரண்களை எடுத்து நிறுத்துவான், முன்னாடி நிறுத்துவான். நீங்க அப்ப என்ன செய்துட்டு இருக்கிறீங்க? அப்ப என்ன செய்றீங்க? பிரைஸ் தி லார்ட். 3வது வாசிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம்
31 33 வசனங்களை வாசிங்க. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 31 33 வசனங்கள். அவனோடே கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். என்ன தேசம்? நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இப்ப மேல இருக்கிற 29 வாசிங்களே. அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் இருக்கிறாங்க. ஏத்தியரும் மோரியரும் மலைநாட்டிலே குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். 27 வாசிங்க. அவர்கள் மோசேயை நோக்கி இது யோசுவாவும் காலேபும் சொல்றது. இவங்க சொல்றாங்க 27ல, அவர்கள் மோசேயை நோக்கி நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது எப்படி இருக்குது? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அப்படிதான். எப்படிதான்? ஆண்டவர் உங்களுக்கு, நம்முடைய முற்பிதாக்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தமான அந்த தேசம் நாங்க போய் நேர்ல போய் பார்த்துட்டு வந்தோம். ஆண்டவர் எப்படி வாக்குத்தத்தம் பண்ணாரோ அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுற தேசம்தான் சொல்றாங்களா? இப்ப 32 வசனம் வாசிங்கன்னா அவங்க கூட போனவங்க சொல்றாங்க, நாங்கள் போய் சுற்றி பார்த்த தேசம் குடிகளை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேல இன்னும் அவங்க கூட போனவன் தான். இன்னொருத்தன் சாட்சி கொடுக்குறான். என்ன சாட்சி கொடுக்குறான்னா, ஆண்டவர் நமக்கு சொன்ன தேசமும் அப்படிப்பட்ட தேசம்தான், அவர் சொன்ன மாதிரி தான் பாலும் தேனும் ஓடுதுன்னு சொல்றான். ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் சொல்றான், கூடவே போயிட்டு வந்தவன் சொல்றான், நாங்கெல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வந்தோம். அந்த தேசம் அவர் சொல்ற மாதிரிலாம் இல்ல. அது என்ன செய்யுது? கூட இருக்கிற ஜனங்கள்லாம் பட்சிக்கிற தேசம், அழித்து போடுற தேசம். அதுல இருக்கிற ஜனங்க எப்படிப்பட்டவங்கன்னா ரொம்ப பெரிய ஆளுங்க. அவங்க பெரிய ஆட்கள் மாத்திரம் இல்ல, அங்க யாரும் இருக்கிறான்னா ராட்சத பிறவியான ஏனாக்கியரும் அங்க இருக்கிறாங்க. நாங்க இப்ப எப்படி இருக்கிறோம்னா, இப்ப யோசுவா காலேபுக்கு அவங்க வெட்டுக்கிளி மாதிரி தெரியல. ஆனா கூட போயிட்டு வந்தான் பாத்தீங்களா, அவனுக்கெல்லாம் அவன் எப்படி தெரிஞ்சிருக்கிறான்னா வெட்டுக்கிளியா தெரிஞ்சிருக்கிறான். இது என்னது? இது ஒரு அரண். ஒருத்தன் சொல்றான், நான் போய் சுற்றி பார்த்துட்டு வந்த தேசம் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடியே பாலும் தேனும் ஓடுற தேசம் சொல்றான். 2 பேர் இப்படி சொல்றான். மீத இருக்கிற ஆட்கள் சொல்றான், நாங்க போய் பார்த்துட்டு வந்த தேசம் ஜனங்களை பட்சிக்கிற தேசம். அதுல இருந்த ஆட்கள் பெரிய ஆட்களா இருக்கிறாங்க. ஏனோக்கின் புத்திரரும் அங்கதான் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அது சொல்லாம அவர்கள் ராட்சதர்கள் எல்லாம் அதெல்லாம் அவங்கள பத்தி சொன்னா போதா குறைக்கு இவங்களை பத்தியே நாம எப்படி இருப்போம் அவங்க முன்னாடின்றதையும் சொல்றான். பல எண்ணங்கள் பல சிந்தைகள் உங்களை இப்படி இன்னும் ஆண்டிட்டு இருக்குது. அதனால தான் நீங்க தேவ சமூகத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்யாம போறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? உங்க மனசுல பிசாசானவன் இந்த மாதிரி ஒரு சிந்தையை உள்ள வச்சிருக்கிறான். இது உங்கள் அரண். பிரைஸ் தி லார்ட். உங்க முன்னாடி நிக்கிற உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு அரண் அது என்ன செய்து தெரியுங்களா? இல்ல நீ அங்கெல்லாம் போய் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அங்க இருக்கிறவங்கள பெரிய ஆட்கள், அங்க இருக்கிறவங்கள பெரிய ஆளுங்க. நாம அவங்க முன்னாடி போய் நின்னா நம்ம எப்படி இருப்போம்? நாம வெட்டிக்கிளி மாதிரி இருக்கிறோம். அவங்க பார்வைக்கு நம்ம இப்படித்தான் தெரியும், வெட்டுக்கிளி மாதிரி தான் இருப்போம். நீ என்ன பண்ணாத, அங்கெல்லாம் போயிட்டு எதுவும் அதெல்லாம் பேசிடாத, எதுவும் அதெல்லாம் சொல்லிடாத, எதுவும் அதெல்லாம் எடுத்து பண்ணிடாத. நீ என்ன பண்ணு, போனோமா வந்தோமான்னு இரு சொல்றானா உங்ககிட்ட? பிசாசு அப்படி காமிச்சு வச்சிருக்கிறானா? ஆலயத்துக்கு போனா நீ எதுவும் செய்யாத, போனியா அமைதியா உட்கார்ந்துட்டு அமைதியா எழுந்து வந்துரு சொல்றானா? அப்படின்னா என்ன தெரியுங்களா? அவன் உங்க முன்னாடி எப்பேற்பட்ட அரணை கட்டுறானா,
நீங்க அதை விட்டு வெளியவே வர முடியாத அளவுக்கு உறுதியான அரணை உங்க முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப இந்த காலையில நீங்க எப்படி இந்த அரண்களை மாம்ச போராயுதங்களை வச்சு இதெல்லாம் உடைக்கணும்னு பார்த்தாலே இதை உடைக்கிறது கஷ்டம். மாம்ச பலத்தினால மாம்ச பிரயாசத்தினால இதெல்லாம் தகர்த்து போடணும், நிர்மூலமாக்கணும் அப்படின்னா இது கஷ்டம். ஆனா பவுல் சொல்றாரு, இதையெல்லாம் நாங்க எங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி கையாளல, நாங்கள் எப்படி கையாளுறோம்னா எங்களுடைய ஆயுதங்கள்லாம் தேவ பலத்தினால ஈடேற்றப்பட்டிருக்குதுன்றார். ஹல்லேலூயா. எங்களுடைய சர்வாயுத வர்க்கம், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி அல்ல, அவைகள் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப 14 அதிகாரத்தை என்னாகும் 14:1 வாசிங்கன்னா அங்க வசனம் சொல்லுது, ரொம்ப தெளிவா சொல்லுது. அப்பொழுது சபையார் எல்லாரும், அதாவது இஸ்ரவேலர் எல்லாரும் கூக்குரலிட்டு இது என்னது? இப்படிதான் உங்களை செய்வான். நீங்க உட்கார்ந்து நீங்க அழுவுறீங்கனாலே ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சுட்டு அழுங்க. என்ன பாஸ்டர் நீங்க அழ நினைக்கும் போதே அழ வருது அப்படின்றீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அழுனவங்களோட அழுங்க, ஆனா யோசிச்சு பார்த்து அழுங்க. இது உண்மையாவே இப்படிதான் இருக்குதா, இல்ல உங்க முன்னாடி பிசாசானவன் கோட்டை கட்டிக்கிட்டே இருந்து உங்களை அழ வைக்கிறானான்னு பாருங்க. கோலியாத்தை பார்த்த உடனே தாவீது சொல்றான், இவனை என்ன சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் தப்புவித்த அந்த ஆண்டவருடைய நாமத்தினால ஒரே கிழிச்சு போட்டுருவேன்றான். இது தாவீது சொல்றான். ஆனா எல்லா ஜனத்தை காட்டிலும் நல்ல உயரமா இருக்கிற சவுல் இப்ப என்னவா பண்றாருன்னா, கோலியாத்தருடைய வார்த்தையை கேட்ட உடனே நடுங்கி நிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். 1 சாமுவேல் 2 அதிகாரத்துல ஆரம்பிக்கும் பொழுதே பாட்டோட ஆரம்பிக்கிற அண்ணாலு முதல் அதிகாரத்துல சக்கரத்தி சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை கேட்ட உடனே சாப்பிடாம அழுதுன்னு இருந்தாங்களாம். கூட போயிட்டு வந்த காலேபும் யோசுவா, அங்க எப்பவுமே மோசே கூடயே இருக்கிற யோசுவா, அவனும் கூட வந்து சொல்றான், ஆண்டவர் நாங்க போய் பார்த்துட்டு வந்த தேசம் ஆண்டவர் சொன்னபடி பாலும் தேனும் ஓடுற தேசம். 2 பேர் சாட்சி கொடுக்குறான். அவன் வார்த்தையை நம்புகிறதுக்கு சபையார் ஆயத்தமா இல்ல. மத்தவன் போய் சொல்லிட்டு வரான், அங்க நிக்கிறவங்க எல்லாம் பெரிய ஆட்கள், அவங்க ராட்சதர் ஏனோக்கின் ஜனங்க, நம்ம அவங்க கண்ணு முன்னாடி வெட்டிக்கிளிய மாதிரி இருக்கிறோம், அவங்களுக்கும் அப்படிதான் இருக்கிறோன்னு உடனே நம்பிட்டான். ஐயோ அப்படியா? உடனே இவங்க என்ன பண்றாங்க, ராமுழுக்க அழுகுறாங்க. இப்ப நான் உங்களுக்கு தைரியமா சொல்ல முடியும், நீங்க அழுவுறீங்கன்னா ஒரு கணம் சிந்திச்சு பார்த்து அழுவுங்க. உங்க சூழ்நிலைமைகளை பார்த்து, உங்க போராட்டங்களை பார்த்து, உங்க பிரச்சனைகளை பார்த்து, உங்க மாம்சத்தின் பலவீனங்களை பார்த்து நீங்க அழ ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அழுவுங்க. எதுக்கு யோசிச்சுட்டு அழணும் தெரியுங்களா? இது கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டதா, இல்ல உங்க முன்னாடி பிசாசானவன் அடுத்த அடி நீங்க எடுத்து வைக்க கூடாதுன்னு சொல்லி உங்க முன்னாடி அரண்களை கோட்டைகளை கட்டிக்கிட்டு இருக்கிறான்ன்றது பார்த்துட்டு சுதாரிச்சுட்டு அப்புறம் அழுவ ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப 2வது தியானிக்கலாமா? இந்த அரண்களை நிர்மூலமாக்கும் தேவ பலன் எது? பவுல் சொல்லிட்டார், அழகா சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலன் உள்ளதா இருக்கிறதுன்னு சொல்றார். அப்ப இந்த அரண்களை நிர்மூலமாக்கும் தேவ பலன் எது? which is the divine power that destroys fortress or strongholds. வாசிக்கலாமா? யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 to 4 வசனங்களை வாசிங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 1 to 4 வசனங்கள். ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் இதோ யுத்த வீரரையும் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும்.
ஏழாம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காளங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளில் 4வது வசனம், ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். இப்ப 5வது வசனம் வாசிக்கலாமா? எக்கால கொம்புகளினால நெடுந்தோணி இடும் பொழுதும் Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். சரி, யோசுவா 6:1-4 வசனங்கள் தெளிவா சொல்லுது. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக, எரிகோன்றது என்னது? ஒரு கோட்டையினுடைய மதில். இப்ப எரிகோ என்ன பண்ணப்பட்டிருக்குதுன்னா, அந்த அரணு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக என்ன செய்யப்பட்டிருக்குதுன்னா அடைக்கப்பட்டிருக்குது. பிரைஸ் தி லார்ட். அது உள்ள இப்ப போறதுக்கும் யாராலையும் முடியல, வெளியே வர்றதுக்கும் ஒருவரால முடியல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அப்ப வேதம் நமக்கு தெளிவா அடையாளம் காமிச்சு கொடுத்திருக்குது. உங்க முன்னாடி ஒரு அரண், ஒரு கோட்டை, அந்த கோட்டையினுடைய சுவர் இருந்ததுன்னா அது மூடப்பட்டிருக்கும். உங்களால என்ன செய்ய முடியாதுன்னா இந்த பக்கமும் போக முடியாது, அந்த பக்கமும் போக முடியாது. தெளிவா இருக்குதா வசனம்? தெளிவா இருக்குதா இல்லைங்களா? பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் வாசிக்கலாம் அந்த பகுதியை. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. அப்ப உங்க முன்னாடி கட்டப்படுகிற எல்லா அரண்களையும் நீங்க, அதுதான் சொன்ன, அழறதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, யோசிச்சுக்கோங்க. அது அடைக்கப்பட்டிருக்குதா, உங்களால அந்த பக்கம் போக முடியலையா? அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இப்ப இந்த வேதத்தின் அடிப்படையில செய்யணும். ஒருவனும் என்ன செய்ய முடியலன்னா வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ள வரவும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்ப உங்க முன்னாடி எப்படித்தான் நிக்குது? ஜடம் மாதிரி நிக்குது. அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சும்மா உங்களை மறைக்கிறதுக்காக, உங்களுடைய எதிர்காலத்தை, உங்களுடைய அடுத்த உங்க வாழ்க்கையினுடைய அடுத்த சூழ்நிலைமை, அடுத்த கட்டத்தை நீங்க பார்க்க கூடாதபடிக்கு உங்க முன்னாடி வெறும் கோட்டையை நிறுத்தி வச்சிருக்கிறான். நீங்க அதை பார்த்து இப்ப என்ன செய்துன்னு இருக்கிறீங்கன்னா, பயந்தா பரவாயில்லையே, சாப்பிடாம அழுவுறீங்க. நீங்க சும்மா அழுதா கூட உங்களை தேத்திரலாம். நீங்க என்ன செய்யறீங்க? சாப்பிடாம அழுவுறீங்க. ஏன் அப்படின்னா உங்களால உள்ள போகவும் முடியல, வெளியே வரவும் முடியல. இப்பேற்பட்ட அரண் உங்க முன்னாடி நிக்குது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, இது ஆண்டவர் செய்து முடிச்ச பிறகு சொல்ல, செய்ய போறத முன்னாடியே சொல்லிட்டாரு. அதுவும் இட் இஸ் டன், முடிச்சிருச்சு, முடிஞ்சது. அது மறுபடியும் வாசிங்க. அதை கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் ஒப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிஞ்சது. எது மாத்திரம் இல்ல, அரணை மாத்திரம் ஆண்டவர் நிர்மூலம் பண்றது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதன் யுத்த வீரரையும் உன் கையில. ஹல்லேலூயா. உங்க முன்னாடி அரண் நிக்குதுன்னா நீங்க போய் கேட்க வேண்டிய இடம் யார் தெரியுமா? கர்த்தர்கிட்ட. உங்க முன்னாடி பெரிய கோட்டை நிக்குதுன்னா நீங்க போய் அப்ரோச் பண்ண வேண்டியது பூமியில இருக்கிற ராஜாவை இல்ல, ராஜாதி ராஜாவை. அவர்கிட்ட போய் கேளுங்க, லார்ட், ஆண்டவரே, இது என்ன முடிச்சிருவீங்களா? இது முடிஞ்சிருமா அப்படின்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவாரு, எரிகோவையும் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கொடுத்தார்னா 5வது வசனம் வாசிங்க. அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தோணி இடும் போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆர்வாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவீர்கள். Praise the Lord. Hallelujah. இது ஆண்டவர் சொன்னது.
இப்ப யோசுவா அதே 6ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிங்க. 7ஆம் நாளில் கர்த்தர் சொன்னபடியே 6 நாளும் ஒவ்வொரு வேளை போய் சுத்தி வந்துட்டு அமைதியா, அதான் யோசுவா சொல்றாரு, கவனிங்க. 10ஆம் வசனம் வாசிங்கன்னா, யோசுவா ஜனத்தை பார்த்து, நான் சொல்ற வரைக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒண்ணு வாய் திறக்கவே கூடாது, ஆர்ப்பரியாமலும். என்ன சொல்லியிருக்கான்? நான் சொன்னது யோசுவா சொல்லியிருக்கானா? பேச்சு மூச்சு வரக்கூடாது. எது வரைக்கும்? 6 நாள் நான் சொல்ற வரைக்கும் வாயே திறக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 6 நாள் தேவ சமூகத்துல நீங்க போய் உட்கார்ற வரைக்கும் நீங்க தேவ சமூகத்துல இருந்து ஒரு பேச்சு மூச்சு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா செய்வாங்க? உபவாசம் போட்டு ஊரெல்லாம் சுத்தி முடிச்சுட்டு எல்லா வேலைக்கும் உபவாசம் போட்ட பிறகு தான் அங்கே போகிறது இங்கே போகிறது எல்லாம் செஞ்சுட்டு அங்கே போனால் என்ன சாப்பிடுங்கன்னு வேற கேட்பேன். இல்லை இன்னைக்கு ஃபாஸ்டிங். என்னது ஃபாஸ்டிங்? யோசுவா சொல்கிறான், 6 நாள் வாயே திறக்காத, வாயை திறந்த பின்னிடுவேன். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து என்ன வரக்கூடாது? நான் சொன்ன எவ்வளோ கோச்சிக்கிறீங்க என்கிட்ட. இப்போ யோசுவா கிட்ட போய் கோச்சிக்குவாங்களே நீங்க. நான் சொல்றேனே, நீங்க இங்கிருந்து போகும்பொழுது இப்படி போங்க, நீங்க இப்படி போனீங்கன்னா இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா என் மேல கோச்சிப்பீங்க. இப்ப வசனம் சொல்லுது, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? கோச்சிப்பீங்களா? இதுதான் கர்த்தருடைய மகிமை. எப்ப தெரியுமா விளங்கும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது. கர்த்தருடைய மகிமையின் வார்த்தைகள்லாம் அவர் சொல்றபடியே நடக்கும். எப்ப தெரியுங்களா? அவர் சொல்றபடி செய்யும் பொழுது. அதனால தான் மரியாள் சொல்லிட்டு போயிட்டு, அவர் சொல்லுகிறபடி செய்யுங்க. சும்மா முகாந்திரம் இருக்குங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, தினைக்கும் ஒரு சத்தம். இவங்க போய் அவ்வளோ பேர் நடக்கிறானா, அவன் நடக்கும் பொழுதே நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்கூல்ல கதையெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது சொல்லுவோம், அவங்க அப்படியே மார்ச் பண்ணிட்டு போகும்பொழுது அப்படியே கீழே வந்து டமால் டிமில் அதிரும். அவன் போனதும் தெரில, வந்ததும் தெரில. 6 நாள் அவ்வளோ பெரிய கோட்டையை இஸ்ரவேல் முழுக்க சுத்தி இருக்கிறான். தினைக்கும் ஒரு விஷயம், ஒரு சம்பவம். இப்போ தினைக்கும் இந்த வழியா வந்து ஒருத்தர் அப்படியே போயினோம் வந்துனோம் இருந்தா நம்ம என்ன செய்வோம்? யார் இவனுங்க, ஏன் இங்க இப்படி சுத்தின்னு இருக்காங்க? முதல் நாளே கண்டுபிடிச்சிருவோம் யார் இவனுங்க, என்னது. 2வது நாள் பார்த்தா 2வது நாள் அவனை பிடிச்சி என்னன்னு கேட்போம். 6 நாளும் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, யோசுவா என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, பேச்சு மூச்சு வரக்கூடாது, அமைதியா என்ன செய்யுங்கன்னா இந்த எரிகோவை சுத்துங்கன்னார். பிரைஸ் தி லார்ட். இப்ப நாம நம்முடைய அரண்களை நிர்மூலம் பண்ணோம்னா, நீங்க போய் வெளியே போய் எனக்கு இது எனக்கு அது எனக்கு இது அப்படின்னீங்கன்னா ஒன்றும் நடக்காது. அதுக்கு பதிலாக தேவ சமூகத்துல போய் உங்க வாயை திறக்காம அமைதியா தேவனோடு கூட மாத்திரம் உங்க துதிகளை ஏறெடுத்து பாருங்க. ஸ்தோத்திரங்களே. ஏன் தெரியுமா காலையில எழுப்புறேன்? காலையில ஏன் தெரியுமா 5 மணிக்கு? அதுதான் அவன் பார்க்குறான், அப்பப்போ சோர்வு கொண்டு வந்துடுறான். பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் விட்டுறாதீங்க. நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன், இப்போ சொல்ல மாட்டேன் நான். உங்க தீர்மானத்தை எடுத்து தேவ சமூகத்துல காலையில எழுந்துருங்க. யாருமே கண் விழிக்காத நேரத்துல எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. இந்த வேதம் அப்படிதான் சொல்லுது. யாருக்கும் தெரியக்கூடாது. அவன் செய்த துதியை, அவன் செய்த ஸ்தோத்திரத்தை, அவன் நடந்த நடையை யாரும் பார்க்கல. எரிகோவா 6 நாள் சுத்துறான். 6 நாளும் மொத்த ஜனமும் சுத்துது. அதுவும் எப்படிதானா, எக்காலத்தையும் முன்னாடி பிடிச்சிட்டு உடன்படிக்கை பெட்டியும் அங்கதான் போயின்னு இருக்குது. எல்லாத்தையும் சுமந்துட்டு தான் போறான். எரிகோ உள்ள இருக்கிற ராஜாவுக்கு தெரியல, எரிகோ உள்ள இருக்கிற யுத்த வீரர்களுக்கு தெரியல. ஆனா தினந்தோறும் இஸ்ரவேலர் என்ன செய்தானா, அவன் செய்யற வழக்கத்தின்படியே சுத்தி வரான். நீங்க என்ன செய்றீங்க? உங்க அரண்களை பார்த்து அழுதுட்டு உட்காடுறீங்களா? இல்ல தேவ சமூகத்தை யாருமே பார்க்காத நேரத்துல, யாருடைய சத்தமும் கேட்கப்படாத நேரத்துல தேவனுக்கு உங்களுக்கு மாத்திரம் உங்கள் சத்தம் கேட்கும்படி தேவனோடு கூட போராடிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நான் தைரியமா சொல்ல முடியும், கர்த்தர் எரிகோவையும் அதனுடைய ராஜாவையும் அதனுடைய யுத்த வீரர்களையும் உங்க கைகளில் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்க அரண்களை நீங்க நிர்மூலம் பண்ணோம்னா உங்க கையில இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். என்ன தெரியுங்களா? துதி. ஹல்லேலூயா. தினைக்கும் துதிச்சு பாருங்க, இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் அரண்களை நிர்மூலம் பண்ணலனா கேட்டு பாருங்க. பிரைஸ் தி லார்ட்.
16ஆம் வசனம் தெளிவா சொல்லுது, 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6 நாள் வரைக்கும் நீ என்ன செய்யாத, வாயே திறக்காத. 7ஆவது நாள்ல 6 முறை சுத்தம் பொழுதும் வாயை திறக்காத. 7ஆவது முறை நீ சுத்தம் பொழுதே ஹல்லேலூயா எக்காலங்கள் தொனிக்கையில என்ன செய்யணும், அப்போ போய் நீ அமைதியா இருக்க கூடாது. நீ என்ன செய்யணும், நம்பால என்ன செய்வாங்க, 6 நாளும் புலம்பி தீர்த்துருவாங்க. 7ஆவது நாள் 6 முறையும் புலம்பி தீர்த்துருவாங்க. துதிக்கணும் ஆராதிக்கணும்னு வரும் பொழுது ஃபுல் சைலன்ஸ், அமைதி ஆயிடுவாங்க. எல்லாம் முடிந்தது அப்படின்னு முடிச்சிருவார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏங்க 6 நாள், அது இங்க ஆண்டவருடைய சைக்காலஜி, ஆண்டவருடைய டெர்மினாலஜியே டிஃப்ரெண்ட்டுங்க. ஆண்டவர் பிரச்சனையை பார்த்து புலம்பாத, அமைதியாருன்னுவாரு. நாம என்ன செய்வோம்னா அப்படியே அவருக்கு எதிர்மறையா எல்லாத்தையும் புலம்பி தள்ளிட்டு அதுக்கப்புறம் 7ஆவது நாள்ல எல்லாம் முடிந்தது, கர்த்தாவே என் ஆவியை, பிதாவே என் ஆவியை அப்படின்னு தலை சாச்சிருது. என்ன இது? யோசுவா தெளிவா சொல்றான், 6 நாளும் வாயே திறக்காத, அமைதியார். 7ஆவது நாள் 7ஆவது முறை நீ சுத்தும் பொழுது கர்த்தர் இந்த பட்டணத்தை உன் கையில ஒப்பு கொடுப்பார். அது வரைக்கும் நீ வாயை திறந்து ஆர்ப்பரிக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். 7ஆவது நாள் நிச்சயமாகவே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்ப 6வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. ஊதுகையில் விழுந்தது. Praise the Lord. Hallelujah. இது பேர் தான் நிர்மூலம் பண்றது. Praise the Lord. அங்க போயிட்டு வெறும் செவுத்து கல்ல மட்டும் ஓட்ட பிரிச்சு இறங்குற மாதிரி இறங்குறது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நிர்மூலம் பண்ணுவேன் கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அவர் ஓட்ட பிரிக்கிற தேவன் இல்லை, மொத்தத்தையும் சங்காரம் பண்ணி போடுற வரைக்கும் உங்க கூட இருப்பார். ஹல்லேலூயா. உங்கள் அரண்களை எல்லாம் கர்த்தர் நிர்மூலம் ஆக்குகிற வரைக்கும் கர்த்தர் ஓய மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப 3வது காரியம் நாம் தியானிக்க போறோம், தேவ பலனை அடைவது எப்படி. கர்த்தருடைய பலன் இன்றைக்கு உங்களில் கிரியை செய்யணும்னா அது எப்படி அது செய்ய முடியும்? தேவ பலனை நீங்க பெறணும்னா எப்படி அதை பெற முடியும்? How to obtain divine power. வாசிங்க. முதல் காரியம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். எல்லாரும் அறிந்திருக்கிறபடி அப்போஸ்தலர் 8:1-8ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது நீங்க என்ன ஆவீங்க? நீங்கள் பலன் அடைந்து போதும். இப்ப தேவ பலன் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? எப்படிங்க கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? பரிசுத்த ஆவி உங்களிடத்துல. ஆமா. அநேக நேரங்கள்ல ஆராதனையே அப்படியே மொட்டை மொட்டையா முடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நீங்க அவர் வந்து இறங்கி கிரியை செய்யறதுக்கு இடம் கொடுக்கறதே கிடையாது. ஹல்லேலூயா. இது முன்னாடி நின்று நடத்துறாரு, அவர் கையில இல்லை. எவன் தாகமா இருக்கிறானோ அவன் மேல ஊற்றுறது தான் அவருடைய வேலை. எவன் காலியா நிக்கிறானோ, எவன் என்ன ஆண்டவரே நிரப்போன்னு கேட்கிறானோ, எவன் தாகத்தோட இருக்கிறானோ அவன் மீது இறங்குறது தான் அவருடைய வேலை. இது எந்த வர்ஷிப் லீடரும் எந்த பாஸ்டரும் உங்களை துதி 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 கத்து 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 கைத்தட்டு 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 கை உயர்த்து இப்படின்னா வராது. இது எந்த ஒரு இருதயம் தாகத்தோட கர்த்தரை நோக்கி கேட்குதோ அந்த இருதயங்களை கர்த்தர் நிரப்ப அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு தேவ பலன் வேணுமா? உங்களுடைய போர் ஆயுதங்கள்லாம் நிர்மூலம் பண்ணுகிறதற்கு தேவ பலம் உள்ளதாய் மாறணும்னா உங்களுக்கு முதல்ல எது தெரியுமா தேவை? அவருடைய ஆவியானவர் தேவை. அவருடைய ஆவியானவருடைய ஒத்தாசை உங்களுக்கு தேவை. அவர் உங்களிடத்துல வரும்பொழுது நீங்க முதல்ல என்ன அடைவீங்க தெரியுங்களா? பலன் அடைவீங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர் Praise the Lord.
Praise the Lord. என் கிருபை உனக்கு போதும். எப்ப தெரியுமா என் பலன் விளங்கும்? உன் பலவீனத்துல என் பலன் வரும். எனக்கு ஏன் இந்த பலவீனம் அப்படின்னு கேக்குறீங்களே, அதை நிறுத்திடுங்க கொஞ்சம் தயவு செய்து. எனக்கு மட்டும் அடிக்கடி சொல்றது உண்டு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு கேக்குறீங்களா, அது கொஞ்சம் நிறுத்திடுங்க. ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட சூழ்நிலைமை இருந்தாதான் என் தேவனுடைய பலன் அதுல எனக்கு பூரணமா இருக்கும். விளங்குதா? விளங்குச்சா? தேவ பலன் எப்போ உங்களுக்குள்ள கிரியை செய்யும் தெரியுங்களா? முதல்ல கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல ஊற்றப்படும் பொழுது. இரண்டாவது, உங்கள் பலவீனங்கள்ல அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். எந்த மனுஷன் தன்னுடைய பலவீனங்களை கர்த்தரிடத்துல இவன் சொல்றான். வேதத்தை கவனிங்க. வேதம் 7 வாசிங்க, 7ல இருந்து வாசிங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாரு அவரு? என் மாம்சத்துல ஒரு முள்ளு. இவருக்கு நல்லா தெரியுது, இவருக்கு ஒரு பலவீனம் இருக்குதுன்னு தெரியுது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. இவரும் நம்மளை போல பாடுள்ள மனுஷன் தான். இவர் கேட்கிறாரு, அது என்னை விட்டு நீங்கும்படி 3 தரம் கேட்டேன் கர்த்தரிடத்துல. அவர் என்னை பார்த்து, என் கிருபை, ஆமா, நீ எப்பெல்லாம் பலவீனப்படுறியோ, எப்பெல்லாம் முடியலன்னு சொல்றியோ, எப்பெல்லாம் இது உனக்கு போராட்டமா இருக்குதோ, எப்பெல்லாம் இது உன்னை பயமுறுத்துதோ, அப்பெல்லாம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்துல, உன்னுடைய இயலாமையில, உன்னுடைய போராட்டத்தின் மத்தியில, உன் பிரச்சனையின் மத்தியில என்னுடைய பலன் பூரணமாக வளரும். ஹல்லேலூயா. நீங்களே எல்லாம் செய்துட்டு அப்புறம் எதுக்குங்க அவரு? அப்புறம் நீங்க, அதுதான் பவுல் சொல்றாரு. நான் என்ன சொல்றாரு? மேல வாசிங்க, 7வது வசனம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. நாமளா இருந்தா என்ன சொல்லுவோம்? இது யாரோ எனக்கு என்னமோ, யாரோ எனக்கு என்னமோ என்னைக்கு எதை யோசிக்கிறது? நீ ஏதோ ஒண்ணு இது பண்ண. நம்ம ஆளுங்க படிக்காமலேயே டாக்டர் ஆயிடுறது. இப்ப இப்படி ஒரு விஷயம் ஏதோ ஒண்ணு நடந்துடுச்சுன்னா, என்ன சாப்பிட்ட, நேத்து என்ன சாப்பிட்ட, இன்னைக்கு என்ன சாப்பிட்ட, எங்க போன, எங்க வந்த, இன்வெஸ்டிகேஷன் பிளஸ் டாக்டர் ரெண்டுமே. ஏதாவது ஒண்ணு சம்பவிச்சிருச்சுன்னா உடனே பரிசுத்தவான்களுக்கு மிஞ்சின நீதிமான மாறிடுறாங்க. உடனே உனக்கு யாரோ ஏதோ ஒண்ணு செய்திருக்கிறாங்க. இங்க வேதம் தெளிவா சொல்லுது, எனக்கு ஒரு பலவீனம்னா, எனக்கு ஒரு இயலாமன்னா இந்த சூழ்நிலை. அதனால தான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், ஞாபகப்படுத்துறேன். நீங்க அழறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு அழுங்க. இது கர்த்தரால அனுமதிச்சிருந்தா கர்த்தருடைய பலன் அதுல விளங்கும். இது நானா போய் தேடி கண்டுபிடிச்சிருந்தேனா அங்க கர்த்தருடைய பலன் விளங்காது, கர்த்தருடைய கிருபையும் விளங்காது. கிருபை எப்ப தெரியுமா விளங்கும்? ஆண்டவரே நான் தெரியாம பண்ணிட்டேன்பா, என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்டீங்கன்னா கிருபை விளங்கும். இல்ல நான் இப்படிதான் செய்துட்டு இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பா கிருபை விளங்காது. பிரைஸ் தி லார்ட். வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த மனுஷனுக்கு அவன் தெளிவா சொல்றான், என்னுடைய அறிவு, நான் பெற்றிருக்கிற இந்த கிருபையினால, இந்த ஞானத்தினால நான் என்னை உயர்த்திடக்கூடாதுன்ட்டு இந்த பலன் என்னை குட்டும் சாத்தானா இருக்குது, சாத்தானுடைய தூதனா இருக்குதுன்றான். ஏன்னா எனக்குள்ள மேன்மை வந்துடும், எனக்குள்ள பெருமை வந்துடும், அது தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அதனால இந்த பலவீனம் எப்பொழுதும் என்கிட்ட இருக்குது. அது 3 முறை கர்த்தரிடத்துல கேட்டு பார்த்தேன். கர்த்தர் சொன்ன ஒரே வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. அப்ப தேவ பலன் எப்ப தெரியுமா விளங்கும்? கர்த்தரிடத்துல உங்களை தாழ்மைப்படுத்தும் பொழுது. 3வது வாசிங்க, நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, புசித்து குடித்து அனுப்புங்கள். இது நாள் என்னது? 7ஆம் மாதம் 10ஆம் நாள் என்னன்னு போட்டிருக்குது? என்ன நாள்? லேவியராகமம் 23:27 படி என்ன போட்டிருக்குது? 7ஆம் நாள் 7ஆம் மாதம்
10ஆம் தேதி உங்களுக்கு என்னவா இருக்கட்டும்? பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த நாள் நெகேமியா சொல்றான் 8:10 நீங்கள் போய் என்ன செய்யுங்கன்னா, இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். நீங்க என்ன செய்ய வேண்டாம்? உங்க அரண்களை குறிச்சு, உங்களுடைய போராட்டங்களை குறிச்சு நீங்க என்ன செய்ய வேண்டாம்? விசாரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறது உங்களுடைய பலனா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இந்த நாள்ல இது கர்த்தர் பரிசுத்தமாக்கி இந்த நாளை உங்களுக்கு என்று ஏற்படுத்தின நாள், சபை கூடி பரிசுத்தமாகும்படி கர்த்தர் தெரிந்து கொண்ட நாள். இந்த நாள்ல நீங்க என்ன செய்ய வேண்டாம்னா, உங்க அரண்களை குறிச்சு, உங்க போராட்டங்களை குறிச்சு, உங்க பலவீனங்களை குறிச்சு நீங்க விசாரப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா, நீங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பது உங்களுக்கு பலனா இருக்கும். அல்லேலூயா. 3 பலன் பார்த்திருக்கோம். 4வது அதே அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. அப்போஸ்தலர் 1:8 வாசி முடிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது நீங்க என்ன ஆவீங்க? பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் எது தெரியுமா பலன்? எது தெரியுமா பலன்? பரிசுத்த ஆவி வரும்பொழுது நீங்க பலன் அடைகிறது உண்மை. ஆனா அதை விட எது பலன் தெரியுமா? நான் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்வதே எனக்கு பலன். நேற்று நானும் ஐயாவும் பேசிட்டு இருந்தோம். சாட்சி என்னப்பா சாட்சி? சாட்சியா வாழ்றது தான், கர்த்தருக்கு சாட்சியா வாழ்றது தான். எனக்கு அப்போ தெரியாது ஆண்டவர் இந்த வசனத்தை காமிச்சு கொடுப்பாருன்ட்டு. நானும் ஐயா 7 மணிக்கு பேசுறோம். இந்த செய்தி ராத்திரி 10 மணிக்கு மேல வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்வதே நம்முடைய பலனா இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்து நம்மை அவருக்கு முன்பாய் சாட்சிகளாய் மாற்றுவதே, ஜனத்திற்கு முன்பதாய் சாட்சிகளாய் நிற்க செய்யறதே நம்முடைய பலனா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த பலன் என்ன தெரியுமா செய்யும்? இந்த பலன் உங்களிடத்துல வரும்பொழுது எந்த அரணையும் நிர்மூலம் பண்ணும். உங்களை எதிர்த்து போராடுகிற எந்த அரண்களையும் அது ஒன்றுமில்லாமல் தோடுபடி ஆக்கி போடுறது எது தெரியுமா? கர்த்தருடைய பலனா இருக்கும். அல்லேலூயா. எந்த அரணையும் நிர்மூலமாக்குகிறது கர்த்தருடைய பலனா இருக்கும். இந்த பலன் எப்பப்போ வரும்னா, கர்த்தருடைய ஆவி உங்களிடத்துல இருக்கும் பொழுது. 2வது அவருடைய கிருபை உங்களிடத்துல விளங்கும் பொழுது, உங்களை தாழ்த்தி தேவ கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது. 3வது நீங்கள் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது. 4வது நீங்கள் கர்த்தருக்கு சாட்சிகளா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அந்த தேவ பலன் என்ன செய்யும்னா, எப்பேற்பட்ட அரண்களையும் நிர்மூலமாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் போர் செய்யக்கூடிய உங்களுடைய போராயுதங்கள் எப்படிப்பட்ட போராயுதமா இருக்க வேண்டும் என்று நேற்றைய தினத்தில் கர்த்தர் பேசினார். அது மாம்சத்திற்கு ஏற்றதாயிராமல் தேவனுடைய போராயுதமாய் சர்வாயுத வர்க்கமாய் இருக்கணும். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். இந்த போராயுதம் எப்படி இருக்கணும்னா, அது அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலத்தை அடைந்த ஒரு போராயுதமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா.